வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் என்ன உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன்னா, நான் வியட்நாம் போன போது வியட்நாம் போர் நடந்ததுக்கு பிறகு அங்கே உள்ள இதையெல்லாம் நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். நாங்கள் போன அந்த குகை, பதுங்கு குழிகள், அப்புறம் குண்டு, இது எல்லாமே மியூசியத்தில் இருந்தது எல்லாத்தையுமே நான் ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்திருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். இது இந்த நேரத்தில் ஏன் எனக்கு போடணும்னு தோணுச்சுன்னா, நமக்கு போர்னு சொல்கிறாங்க, போரை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஆனால் போருக்கு பிறகு உள்ள விளைவுகள் எவ்வளோ மோசமாக இருக்கிறதுன்னு பாருங்களேன். இந்த போர் வராமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம வியட்நாம் போர் பற்றி பார்க்கலாம். வியட்நாம் போர் அல்லது இரண்டாவது இந்தோ சீன போர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வியட்நாமோட பகுதிகளில் அமெரிக்க எதிர்ப்பு இல்லாட்டி நாம் சுருக்கமாக சொன்னால் அமெரிக்க போர் இல்லை அமெரிக்க எதிர்ப்பு போர் அப்படின்னு சொல்லி நாம் இதை சொல்லலாம். வியட்நாம், லாவோஸு மற்றும் கம்போடியாவில் 1965 இருந்து 1975 ஏப்ரல் 30 வரை சைகானின் வீழ்ச்சி வரை நடைபெற்ற போரை குறிக்கும். இது வியட்நாம் போர். இந்த நேரத்தில் அங்கே நடைபெற்ற நிகழ்வுகளை வியட்நாம் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போர் ரொம்ப பயங்கரமாக நடந்திருக்கு. கொரில்லா முறைகள்லாம் கூட இந்த போரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் போய் பார்த்த இடங்களில் பதுங்கு குழிகளில் எப்படி பதுங்கிட்டு அந்த வியட்நாமீஸ் போர் பண்ணாங்கங்கிறதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்தா எங்களுக்கெல்லாம் ஒரு நிமிஷம் மூச்சே நின்று போச்சு. இந்த பதுங்கு குழிக்குள்ளே நாங்கள்லாம் கூட போய் பார்த்தோம். எங்களாலெல்லாம் போயிட்டு வெளியில் வரவே முடியல, அவ்வளோ மூச்சு முட்டுது. எப்படி அவங்க அதில் உள்ளே இருந்து போர் பண்ணாங்கங்கிறதே ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. வியட்நாமியமாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கொள்கையில் ஒரு பகுதியாக படிப்படியாக இவங்க போரிட அந்த அமெரிக்க படைகள் பின்வாங்கி விட்டனவாம். 1973 ஆகஸ்ட் 15 முழுமையாக பின்வாங்கின அந்த படைகள் 1975 வடக்கு வியட்நாம் படை சைகானை கைப்பற்றியது. அப்புறம் அமெரிக்க படை போய்விட்டது. அதற்கு பிறகுதான் போர் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அதை அந்த ஆண்டில் வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் ஒன்றிணைந்து இந்த போர் ஒரு முடிவுக்கு பெருமளவு எல்லாரும் ஒரு ஒற்றுமையாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த போர் பார்த்திங்கன்னா ரொம்ப பேரோட உயிர்களை பழி வாங்கியிருக்கு. நாங்கள் வியட்நாம் போயிருந்த போது எடுத்ததெல்லாம் நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். முதல்ல இது வியட்நாமில் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து நான் எடுத்த ஃபோட்டோஸு. அதற்கு பிறகு இப்போ நிறைய இடத்துல ஹோட்டல்ஸு நிறைய அவங்க முன்னேறி இருக்காங்க. நிறைய விதத்தில் எவ்வளோ அடிபட்டிருந்திருக்காங்க, ஆனால் கூட அவங்க நல்லா முன்னேறி இருக்காங்க. அதை நாம் நல்லா பாராட்டணும். சூப்பராக இருக்குது வியட்நாம. இது நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து நான் எடுத்த வீடியோஸ். நைட்டில் எடுத்தேன், அதனால் கொஞ்சம் லைட்டெல்லாம் எஃபெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுது. அதற்கு பிறகு அங்கேயும் பசுமையான இடங்களும் நிறையா இருக்குது. நான் ட்ரெயின் இது கூட உங்களுக்கு போட்டிருப்பேன் ஒரு வீடியோ, நீங்கள் பாருங்கள். இப்போ அவங்க ரொம்ப நல்லா முன்னேறி பசுமையான இடங்கள்லாம் கூட அங்கே இருக்குது. நாங்கள் தங்கியிருந்த இடத்துல பட்டர்ஃப்ளை பாருங்கள். நான் அப்போது கேளக்கியர் சித்தர் பயங்கர ஃபேமஸாக இருந்த டயத்தில் நான் போயிருந்தேன். அந்த நேரத்தில் கேளக்கியர் சித்தரை மனசில் நினச்சிட்டே போயிருந்தேன். அப்போ இந்த பட்டர்ஃப்ளை நான் உட்காந்துருந்த இடத்துக்கு மேலே அந்த பிளாக் பட்டர்ஃப்ளை பாருங்கள் பறந்துக்கிட்டே இருந்தது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் வியட்நாம் டூர் முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் எனக்கு கருவண்டோ பட்டர்ஃப்ளையே என் கூடவே வந்துட்டு இருந்தது. ஒரு மிராக்கலாட்டு இருந்தது. குச்சி டனலுக்கு போயிருந்தோம் நாங்கள். அங்கே தான் நிறைய பார்த்தோம். அந்த பார்த்ததெல்லாம் பார்த்தா இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க தங்களோட நாட்டை மீட்டிருக்காங்க அப்படிங்கிறதே எனக்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா எனக்கு இருந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் போன போது பார்த்திங்கன்னா, அங்கே கீழே ஒருத்தி சாப்பிட்ரு அந்த இடத்தெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை காமிச்சாங்க பாருங்கள், அந்த சோல்ஜர்ஸ் மாதிரி. அதற்கு பிறகு இது பதுங்கு குழின்னு சொன்னார் அவர். இதுக்குள்ளே பதுங்கிப்பாங்களாம் இந்த குழிகள்லாம். அதுக்கப்புறம் மேலே இலத்தலையெல்லாம் போட்டு அந்த புல் மாதிரியே மூடிடுவாங்களாம். அதற்கு பிறகு எதிர்த்தாப்பில் அந்த அமெரிக்க படை வரும்போது இதிலேருந்து வெளியில் அவங்க சண்டை போடுவாங்களாம். அந்த சோல்ஜர் காமிச்சார் எங்களுக்கு இந்த குழியெல்லாம். இந்த குழிக்குள்ளே தான் பதுங்கியிருப்பாங்க மேடம். அதுக்கப்புறம் மேலே இலத்தலையெல்லாம் போட்டு மூடிடுவாங்க. அதற்கு பிறகு அதிலேருந்து வெளியில் சண்டை போடுவாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள்லாம் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தோம். அப்புறம் அங்கே இருந்த ஒரு சோல்ஜர் மாதிரி ஒரு சிலை இருந்தது. அதுக்கு பக்கத்தில் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இது பாருங்கள், இன்னும் ஒரு பதுங்கு குழி. இது பாருங்கள், ஃபுல்லாக புல் தர மாதிரி இருக்கா.
இது பதுங்கு குழி இல்லை, ட்ராப்பு. கீழே பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், கம்பி கம்பியாக இருக்கும். இது என்ன பண்ணிடுவாங்களாம், இப்படி வச்ச உடனே அவங்க சோல்ஜர்ஸ் இதில் ட்ராப் ஆகி விழுந்துருவாங்களாம். உடனே அவங்கள ஷூட் பண்ணிடுவாங்களாம். இது பார்த்திங்கன்னா நம்ம சோல்ஜர்ஸு பதுங்கக்கூடிய குட்டி பதுங்கு குழி. ஒரு ஆள் பதுங்குற மாதிரி இருக்குமா. இவங்க என்ன பண்ணுவாங்களாம், இதில் உள்ளே பதுங்கிட்டு அவர் போடுறாரு பாருங்க, அந்த ஸ்லாப் மேலே இலை தலையெல்லாம் போட்டு உள்ளே போய் ஒளிஞ்சுப்பார். பாருங்கள், இலையெல்லாம் போட்டுட்டு அவர் தலைக்கு மேலே அதை வைக்கிறார் பாருங்கள், வச்சுட்டு அப்படியே உள்ளே போகிறார் பாருங்கள். இது ஒரு ஆள் பதுங்கக்கூடிய இடம். இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ஃபேஸ் அப்படி இருக்குது. அதை அப்படி எடுத்துகிட்டு இப்படி வெளியே வந்துடுவாங்களாம். வெளியில் வந்து சண்டை போடுவாங்களாம். அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்கும் குழிகள் வச்சுருந்துருக்காங்க. இவங்களும் உள்ளே பதுங்கி எந்திரிச்சு சண்டை போடுறதுக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு குகைங்க. இந்த குகைக்குள்ளே நாங்கள் போனோம். குகைன்னா எப்படின்னா, உள்ளே கொஞ்சம் பேர் பதுங்கி இருக்கிட்டு அப்படியே மேலே வர்ற மாதிரி கண்டுபிடிக்க முடியாது. இதுக்குள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே எங்களுக்கெல்லாம் மூச்சு முட்டி போச்சுங்க. அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தது. நான் நினச்சேன், ஒரு 5 நிமிஷம் நம்ம உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இதில் அந்த வியட்நாமீஸ் எப்படி பதுங்கி இருந்து சண்டை போட்டாங்கன்னா, அப்போ அவங்க எவ்வளோ உயிரை கையில் பிடிச்சிட்டு தங்களோட நாட்டை காப்பாற்றிருப்பாங்க பாருங்களேன். இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது வியட்நாமில் எங்களுக்கு. அதை பார்த்துட்டு எனக்கெல்லாம் உண்மையிலேயே 4 நாள் சாப்பாடே இறங்கலைங்க. அப்போ நான் நினச்சேன், வீட்டில் சண்டைங்கிறாங்க, வேலை கிடைக்கலங்கிறாங்க, ஒரு படிக்காமல் ஃபெயில் ஆனதுக்கு தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இங்கெல்லாம் போய் பார்க்கணுங்க. அவங்க அப்படிலாம் பார்த்தாங்கன்னா நம்ம நாடெல்லாம் சொர்க்கம்னு நினச்சிப்பாங்க. நமக்கு எந்த கஷ்டமுமே கஷ்டமாகவே தெரியாதுங்க நமக்கு. பாருங்களேன், இதில் கஷ்டப்பட்டு உள்ளே போய்ட்ட ஒரு விளக்கு வேறு வச்சுருந்தாங்க, லைட்லாம். அதெல்லாம் இருந்தும் கூட எங்களால் வெளியில் வரது கஷ்டமாக இருந்தது. நாங்கள் ஒரு 5-6 பேர் உள்ளே போயிட்டு வெளியில் வந்தோம். அதை வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். எல்லாம் சிரிச்சுக்கிட்டே தான் வந்தோம். ஆனால் நாங்கள் மனசில் நினச்சிக்கிட்டோம், அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்ட்டு. வெளியில் வரும்போது தான் எங்களுக்கு சிரிப்பு வந்தது. உள்ளே போகும்போது ரொம்ப ரொம்ப பயமாகவே இருந்தது எங்களுக்கு. இப்படிலாம் நிறைய இது வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கு பிறகு வார் கிரைம்ஸ்னு ஒரு இடத்துக்கு நாங்கள் போனோம். அந்த இடத்துல வியட்நாம் சண்டை முடிஞ்சுது இல்லையா, முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன அதில் வந்து எஃபெக்ட் இருந்தது அப்படிங்கிறத அந்த மியூசியத்தில் வச்சுருந்தாங்க. அதுக்கு பேர் வார் கிரைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. மேலே அவங்களோட லாங்குவேஜில் ஏதோ போட்டு கீழே வார் கிரைம்ஸ்னு போட்டிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா குண்டுகள், இந்த குண்டுகளை வந்து அவ்வளோ பெரிய குண்டுகளை நான் வந்து என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைங்க. ஒன்று துப்பாக்கி வச்சுருக்கோம். நம்ம துப்பாக்கியில் குட்டி குண்டு இருக்குது, அவ்வளோதான். அது கூட லைசன்ஸ் வாங்கினா தான் அதே நம்ம வீட்டில் வச்சுக்க முடியும். அப்படியா ஒரு நிலமை இருக்குது நமக்கு. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பெரிய குண்டு. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே போட்டிருக்கேன் பாருங்கள். அது மாதிரி குண்டை பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது. அதெல்லாம் பார்த்ததுக்கே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது எப்படி இந்த வார் கிரைம்ஸ்குள்ளே தான் நாங்கள் பார்த்தோம். எப்படி வந்து இப்படி சண்டை போட்டாங்கன்னு. இவங்கெல்லாம் வந்து அதிலேருந்து மீண்டு வந்து திரும்ப படித்தவங்க, திரும்ப சர்டிஃபிகேட் வாங்கி திரும்ப வேலை பார்க்குறவங்க, அந்த மாதிரியெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்து போட்டிருந்தாங்க. இங்கே பின்னாடி பாருங்கள், அவங்களுக்கு எவ்வளோ பொறியாக வந்திருக்குன்னு. அந்த வாருக்கு அப்புறம் அவங்க அஃபெக்ட் ஆனவங்கெல்லாம் போட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு ஊமில் இருக்கக்கூடிய ஒரு இறந்து போன ஒரு குழந்தை, அதை எடுத்து பாடம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. அப்புறம் பாருங்கள், குண்டு பாருங்கள். இதெல்லாம் நிறைய வித்தியாசமாக இருந்ததுங்க. எவ்வளோ பெரிய குண்டு பாருங்களேன், எவ்வளோ பெருசு பாருங்கள். ரைஃபிள் அது இதுன்ட்டு அந்த போர் கருவிகள் அந்த இதிலெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு அவங்க விடுதலை வாங்கியிருக்காங்களான்னு சொல்லிட்டு எனக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒன்றும் அந்த மியூசியத்தில் இன்னும் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா போய் பார்க்கலாம். அங்கே பாருங்கள், எல்லாம் மேலே எழுதி போட்டிருக்காங்க. கீழே எப்படி அஃபெக்ட் ஆனாங்க, எப்படி அதுலேருந்து மீண்டு வந்தாங்க, எப்படி மீண்டு வந்து இப்போ வேலை பார்க்குறாங்க, இதெல்லாம் ரைஃபிள்ஸ் எப்படி வந்து அவங்க நாடு முன்னேறி இருக்குது, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எல்லாமே இந்த வார் கிரைம்ஸ்கிற உள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு மெதுவாக ஒன்று ஒன்றா பார்த்தோம். இவ்வளோ விதம் அவங்க சண்டை போட்டது எல்லாம் அங்கே அழகாக மியூசியத்தில் வச்சுருக்காங்க. எவ்வளோ துப்பாக்கி பாருங்களேன். இதில் நம்ம ஒரு துப்பாக்கி பார்த்துருப்போம். இது மாதிரி 100 கணக்கில் அங்கே வச்சுருக்காங்க. அதெல்லாம் வச்சு தான் அவங்க சண்டை போட்ட துப்பாக்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாம் பார்த்துட்டு அதற்கு பிறகு மனசில் ரொம்ப பாரத்தோடு வெளியில் வந்தோம். இந்த மாதிரிலாம் எங்கேயுமே நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி மனசில் பாரத்தோடு நாங்கள் வெளியில் வந்தோம். அங்கே
எவ்வளோவுக்கு எவ்வளோ பசுமையான இது இருக்கோ அவ்வளோவுக்கு அவ்வளோ இவ்வளோ கஷ்டத்துலேருந்தும் அவங்க மீண்டு வந்து தங்களுடைய நாட்டை இப்போது முன்னேற்றியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம நிறைய ஹாட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். ஏன்னா அதில் உள்ளதெல்லாம் பார்த்தா இந்த நாடு முன்னேறுமா அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்தது எங்களுக்கு. அதுக்கப்புறமா எல்லாம் வெளியில் வந்தப்புறம் அந்த கடையை பார்த்தோம். சரி, தொப்பி கடையை பார்த்துட்டு மனசு ஒரு ரிலாக்ஸ்டாக அப்படியே வந்து பஸ்ஸில் ஏறணும்.